2025 IPL தொடருக்கான ஏலம் இந்த ஆண்டு டிசம்பர் மாதம் நடைபெறவிருக்கு. இந்த நிலையில IPL ஏலத்துக்கான ரீடென்ஷன் ரூல்ஸ் உள்ளிட்ட விதிகளை இம்மாத இறுதிக்குள்ள BCCI வெளியிட இருக்கிறதா தகவல் வெளியாக இருக்கு. இம்பாக்ட் பிளேயர் முறை 2025 IPL இருக்கா இல்லையாங்கிறது தொடர்பான முடிவும் வெளியாகும்னு சொல்லப்படுது. பாகிஸ்தான், வங்கதேசம், இலங்கை உள்ளிட்ட அணி வீரர்கள் ஆசிய கண்டிஷன்ல சிறப்பா விளையாடுவாங்கன்னு இந்திய அணியின் விக்கெட் கீப்பரும் பேட்ஸ்மேனுமான ரிஷப் பந்த் சொல்லியிருக்கார். மேலும் இந்திய அணி கவனம் செலுத்தி கேமை மேம்படுத்தணும்னு ஒவ்வொரு நாளும் வீரர்கள் தங்களோட 100% பங்களிப்பை வழங்கணும்னு சொல்லியிருக்காரு ரிஷப் பந்த். அடுத்த 5 மாசத்துல கிட்டத்தட்ட 10 டெஸ்ட் போட்டிகள்ல இந்தியா விளையாட இருக்கிற நிலையில இப்படி பேசியிருக்காரு பந்த். இங்கிலாந்து மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையிலான 3 போட்டிகள் கொண்ட T20 தொடர் வரும் 11ஆம் தேதி தொடங்கவிருக்கு. இந்த தொடரில் இருந்து இங்கிலாந்து கேப்டன் ஜாஸ் பட்லர் காயம் காரணமா விலகி இருக்கார். இந்த நிலையில IPL கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிக்கு விளையாடி கவனத்தை ஈர்த்த பில் சால்ட் இங்கிலாந்து T20 அணிக்கு கேப்டனா நியமிக்கப்பட்டிருக்கார். T20 தொடரில் இருந்து விலகி இருக்கும் பட்லர் அதை தொடர்ந்து நடைபெறவிருக்கும் ஒருநாள் தொடரிலையும் விளையாடுறது சந்தேகம்தான் சொல்லப்படுது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.